திருமணம் அப்படின்றது 2026 மகர ராசி அன்பர்களுக்கு கோச்சாரப்படி ஃபன்டாஸ்டிக்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல குரு பகவான் 7ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்போ தன்னுடைய டைரக்ட் பார்வையா அவர் பார்ப்பார். ஆனாலும் திருமணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு புது உறவு உள்ள வர்றது மட்டும் கிடையாது. ஒரு புது குடும்பத்தோடயே ஒட்டி உருவாகக்கூடிய ஒரு நிலைன்றது அங்க வருது. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து திருமணம் அப்படின்றது நடந்ததுக்கு அப்புறம், ஆமா உங்க அப்பா என்ன பண்ணிட்டார், நேத்து ஃபோன் பண்ணாரு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நீங்க சொல்ல அது பெரிய முடிச்சுக்களாகி நிறைய பிரச்சனைக்குள்ள மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திருமணம் அப்படின்றது சூப்பரா நடக்கும். ஆனா அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுமண அமைப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. மறுமணம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 11ஆம் வீடு, அங்கேயுமே குரு பகவான் வந்து பார்க்க தான் போறார். விருச்சிகத்தை பார்க்குறார். அப்படி இருக்கும்போது மறுமணம் அப்படின்றது அமையும். ஸோ இங்க வந்து கண்டிப்பா காதல், திருமணம், மறுமணம் எல்லாம் இருக்கு. ஆனா பண்ணிக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் வந்து 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார். ஸோ அதை வந்து நகர்த்தி எடுத்துட்டு போகிறது தான் பிரச்சனையே ஒழிய அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கட்ட பொருத்தமெல்லாம் பார்த்து, தசா புத்தி எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க.